வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு இந்தியாவின் ஜனநாயக கோட்பாடுகளுக்கும் கூட்டாட்சி அமைப்புக்கும் கடும் அச்சுறுத்தல் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. கட்சி இந்த முயற்சியை விமர்சித்தது. இது மாநில அரசாங்கங்களின் சுயாட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் நாட்டின் அரசியலமைப்பு கட்டமைப்பிற்கு சவால்களை முன்வைக்கிறது. கட்சியின் தலைமை கழகத் தலைவர் அர்ஜுன் ரால் தலைமையில் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மூத்த தலைவர்களுடன் புதன்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முக்கிய தீர்மானங்களில் ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் சாத்தியமான தாக்கத்தை எடுத்துரைத்தது. மதிமுகவின் கூற்றுப்படி, மாநில சுயாட்சியின் அடிப்படை அம்சமான சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைக்கும் உரிமையை மாநில அரசுகள் பறிக்கும். ஒரே நேரத்தில் தேர்தல்களை அமலாக்குவது மாநில அரசுகள் தற்போது அனுபவிக்கும் நெகிழ்வுத்தன்மையை கட்டுப்படுத்தும். இது மாநில அளவில் ஆட்சி மற்றும் முடிவெடுப்பதை பாதிக்கும் என்று கட்சி வாதிட்டது. இதன் விளைவாக நடைமுறைக்கு மாறான மற்றும் அரசியலமைப்பிற்கு முரணான திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக எடுத்துரைக்கிறது. மற்றொரு தீர்மானத்தில், தமிழக மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை உறுதி செய்ய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இலங்கை நிர்வாகத்துடன் மத்திய அரசு ஈடுபட வேண்டும் என மதிமுக இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. மேலும், இலங்கை தமிழர்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க மத்திய அரசு முனைப்புடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த சமூகம் நீண்டகாலமாக எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை கட்சி வலியுறுத்தியது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.